சப்பாத்தி தோசைக்கு செய்கிற மாதிரி ஒரு வெஜ் குருமா செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையானது வந்துட்டு வெஜிடபிள்ஸ், நமக்கு என்ன வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம். அண்ட் தென் தக்காளி, வெங்காயம் இது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து அது ஒரு தேங்காய் தேவை. ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கேன். தேங்காய் இதுக்கு வந்துட்டு என்னென்ன நம்ம போட போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ தேங்காய் வந்து போட்டுட்டு அண்ட் தென் ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி, இங்கே வந்து கொஞ்சோண்டு நான் வந்துட்டு கசகசாவும் சோம்பும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா, எனக்கு இவ்வளோது போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் உள்ளே போடலாம். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் போடலாம். இது நல்லா வதங்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடுவோம். நல்லா பார்த்திங்கன்னா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் வந்து நல்லா ஃப்ளப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடலாம். எங்கள் வீட்டில் இந்த சட்டி பேர் பொரிக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் பழசு தான், பட் நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். ஸோ இதனால் இதாகணும். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து சால்ட்டு தான் போடுறேன். நீங்கள் கல்லுப்பு கூட போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகுறதுக்கு. ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், இது 3த்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். ஸோ நம்ம இதெல்லாம் லிட்டு போட்டு மூடி கொஞ்சம் அதை காயெல்லாம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி இதையும் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, ஸோ நான் இப்படியே இறக்கிக்க போகிறேன். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.